நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டாணி புலாவ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். அதில் இப்போ பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, 2 கிராம்பு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முக்கால்வாசி வெந்தோட நம்ம இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க சாதத்தை. இப்போ இதில் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயை காய வச்சு அதில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துப்போம். நெய்யும் சேர்த்துப்போம். நெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துப்போம். இப்போ நெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை 2 துண்டு, 3 கிராம்பு. அடுத்து மிளகு 10 மிளகு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் கேரட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ 1 கப் பன்னீர், துருவின பன்னீர் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சாதத்துக்கு உப்பு சேர்த்துட்டோம். இதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றின பிறகு இந்த மாதிரி பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம நெய்யில் பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதை அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சுவையான பன்னீர் பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த சாதத்தையும் பன்னீரையும் சேர்த்து சாப்பிடல அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கும் அதை செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.